கனவு காணுங்கள், அந்த கனவை தேடிச் செல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. கனவுன்னதும் எல்லாருமே யோசிக்கிறது அவங்களோட ஃப்யூச்சர் தான். ஃப்யூச்சரில் ஒரு பெரிய டாக்டர் ஆகணும், பெரிய லாயர் ஆகணும், பெரிய டீச்சர் ஆகணும், இல்லைன்னா ஒரு பெரிய ஆக்டர் ஆகணும் அப்படின்னு நிறைய பேருக்கு நிறைய கனவு இருக்குது. இதெல்லாம் எனக்கும் உண்டு. பட் அதையும் தாண்டி என்னோட பெரிய ஆசை, பெரிய கனவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அழகான குடும்பத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறது தான். எனக்கான ஒரு குடும்பம், அதில் நிறைய சந்தோஷம், நிறைய காதல் இருக்கணுங்கிறது தான் என்னோட மிகப்பெரிய கனவு, மிகப்பெரிய ஆசைன்னு கூட சொல்லலாம். ஸோ இது எல்லாம் கரெக்டாக நடக்கணும்னா அதுக்கு கரெக்டான லைஃப் பார்ட்னர் அமையணும். ஸோ அந்த சந்தோஷம் எனக்கு கிடைச்சிருச்சு. ஸோ அதனால சின்னதாக நிறைய மெமரிஸ் கெதர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதில் ஒரு ஸ்பெஷலான ஜேர்னி தான் இந்த ஜூலை 16th பர்த்டே ஸ்பெஷல் வெக்கேஷன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட மாமியாருக்கு தேங்க்யூ சொல்லணும். பிகாஸ் அம்மாவை நல்லா பார்த்துக்கிற பையன்தான் தன்னோட ஒய்ஃபையும் நல்லா பார்த்துப்பான். ஸோ அப்படி பார்த்துக்கிறதுக்கு அம்மாவோட வளர்ப்பு சரியாக இருக்கணும். ஸோ பிபின் மாதிரி ஒரு பையனை என்னோட கணவராக கிடைச்சதுக்கு நான் ரொம்ப ஹாப்பி. அதுக்கு தேங்க்யூ அம்மா. ஸோ பெங்களூரில் இருந்து ஆக்ரா போய், ஆக்ராவிலேருந்து டெல்லி போகிற பிளானில் நாங்கள் ஃபர்ஸ்ட்டாக ஆக்ரா போயிருந்தோம் தாஜ்மஹால் விசிட் பண்ணுறதுக்கு. ஸோ தாஜ்மஹால் விசிட் பண்ணுறதுக்கு அந்த சரௌண்டிங்கில் ஒரு ப்ராப்பரான அழகான ஹோட்டல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தி ஒபேரோய் ஹோட்டல். ஸோ நாங்கள் ஒபேரோய் ஹோட்டலில் சூஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் செக் பண்ணும்போது தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் 5 ஹோட்டல்ஸில் இருக்குது. அதுவும் மோஸ்ட் பியூட்டிஃபுல் அண்ட் எக்ஸ்பென்சிவ் ஹோட்டல் லிஸ்ட்டில் தான் இருந்தது. எஸ், எக்ஸ்பென்சிவ்னு சொல்லும்போது காஸ்ட் ரொம்ப அதிகமாக தான் இருந்தது. பட் அந்த பால்கனி வியூ அண்ட் அந்த ஹோட்டலோட ஆம்பியன்ஸ் எல்லாமே அந்த காஸ்ட்டுக்கு ரொம்ப வர்த்தாக இருந்தது. ஸோ அதனால அதையே புக் பண்ணிடலாம் அப்படின்னு நாங்கள் டிசைட் பண்ணிட்டோம். ஸோ ஹோட்டல் உள்ளே போனதுக்கப்புறமா இது ஹோட்டலா இல்லை பேலஸா அப்படின்ற மாதிரி கன்ஃபியூஸ் ஆயிடும். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப அழகான ஒரு ஹோட்டல் தான் தி ஒபேரோய். ஈவினிங் ஒரு 5 o'clock கல்ச்சுரல் டான்ஸ் ஷோ நடந்தது. ஸோ அது நம்ம பால்கனியில் இருந்தே பார்க்குற மாதிரியான அரேஞ்ச்மெண்ட் தான் இருந்தது. அது எங்களுக்கு ஒரு புதிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்ததுன்னு கூட சொல்லலாம். இது பர்த்டே ட்ரிப் அப்படின்னு நாங்கள் ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணி இருந்ததுனால ஹோட்டல் ஸ்டாஃப்ஸ் எல்லாமே அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப பக்காவாக பிளான் பண்ணி ரொம்ப சூப்பராக எங்களை ட்ரீட் பண்ணாங்க. சும்மாவே நான் போகிற இடத்துல ரொம்ப கிரிஞ்சாக ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டே இருப்பேன். ஸோ இப்படி ஒரு இடம் கிடைச்சா நான் விடுவேன்னா, ஸோ அதனால என்னோட ஃபோட்டோ ஷூட் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பிபின் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறதுக்காக வந்து கடைசியில் என்னோட பர்சனல் ஃபோட்டோகிராஃபராகவே மாறிட்டார். அங்கிருந்த ஹோட்டல் ஸ்டாஃப்ஸ் கூட எங்க 2 பேரை சுத்தி போட்டோஸ் வீடியோஸ்னு எடுத்து கொடுத்துட்டே இருந்தாங்க. ஆக்சுவலி அவங்களும் சேர்ந்து என்ஜாய் பண்ணாங்கன்னு தான் சொல்லணும். பர்த்டேக்காகவே ஸ்பெஷலான ஒரு டின்னர் அண்ட் அங்கே ஒரு கேக் கட்டிங், அதுக்கான ஒரு மியூசிக் அண்ட் லைவாக எல்லாமே நடந்தது. அது எல்லாமே எங்களோட பர்த்டே செலிப்ரேஷன் இன்னும் ரொம்ப ஸ்பெஷல் பண்ணுற மாதிரி இருந்தது. Happy birthday to you. Happy birthday to you. Okay. கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம இருக்குங்க. ஹாப்பி பர்த்டே தான் உங்களுக்கு பாடுறாங்க, தெரியுதா உங்களுக்கு? என்ன வாங்க போறீங்க? சொல்ல முடியாது. அப்பா வாங்க போறீங்களா? நெக்ஸ்ட் இயர் அப்பா வாங்க போறீங்களா? டான்ஸ் ஆடுவோமா? சரி, மேல வரைக்கும் போயிடுவோம், டெரஸ் வரைக்கும் போயிட்டு வருவோமா? சீரியஸா இருக்கணும் அப்படின்னு நான் ட்ரை பண்ணாலும் அப்பப்போ கிரிஞ்சான சாஷ்வி வெளியில வந்துட்டு இருப்பா. ஸோ இப்படி தான் பிபினோட பர்த்டே ரொம்ப ரொமான்டிக்காக, ஹாப்பியாக, மியூசிக், கேக், மெமரி ரொம்ப சூப்பராகவே இருந்தது. இது பர்த்டே ட்ரிப் அப்படின்னு நாங்கள் ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணி இருந்ததுனால ஹோட்டல் ஸ்டாஃப்ஸ் எல்லாமே அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப பக்காவாக பிளான் பண்ணி ரொம்ப சூப்பராக எங்களை ட்ரீட் பண்ணாங்க. ஸோ ஹோட்டலோட ஃபுட் அண்ட் ஆம்பியன்ஸ் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி எல்லாமே நம்ம பே பண்ணுற அமௌண்ட்டுக்கு வர்த்தான்னு கேட்டால் கண்டிப்பாக ஆமாங்க. ஸோ ஒபேரோய் ஸ்டே அண்ட் தாஜ்மஹால் விசிட் இதெல்லாமே தாண்டி நாங்கள் டெல்லியை நோக்கி எங்களோட பயணத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டோம்.